வணக்கம் மக்களே. நடிகர் விஜயை விமர்சிக்க வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி அமையலாம், நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதா அதிமுக தலைமை. காங்கிரசுடன் கூட்டணி என்றாலும் நடிகர் விஜயை விமர்சிக்க தயக்கம் காட்டும் பாஜக. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லையெனில் அதிமுக + தாவேகா கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிற இந்த நிலையில் அஇஅதிமுக தலைமை அதன் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ரகசிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதாவது, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை மற்றும் அதன் தலைவரான நடிகர் விஜயை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவுறுத்தலுக்கு பின்னால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்று நீண்டகால அரசியல் வியூகமே இருப்பதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தை பற்றி பேசும்போது, பொதுவாக விமர்சனத்தை தவிர்த்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்ற நடுநிலையான கருத்தையே தெரிவித்து வருகிறார். ஆனால் அவரது கட்சியின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்பதால் நடிகர் விஜயை விமர்சித்து வருகின்றனர். இந்த சூழலில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகளை கூர்ந்து கவனித்து வரும் அதிமுக தலைமை, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிலைமை மாறும் பட்சத்தில் அவரை எதிரியாக கருதுவதை தவிர்த்து கூட்டணிக்குரிய ஒரு சக்தியாகவே பார்க்க ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் விஜயை அல்லது தாவேகாவை நேரடியாக விமர்சிப்பதை தவிர்க்குமாறு நிர்வாகிகளுக்கு ரகசிய தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிகள் இதுவரை அமைந்ததில்லை. ஆனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தனித்து அல்லது காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டால் அது திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் கணிசமான பிளவை ஏற்படுத்தும். மேலும் எதிர்காலத்தில் தமிழகத்தில் வலுவான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற நீண்டகால இலக்கு பாஜகவுக்கு உள்ளது. அதற்கு நடிகர் விஜயின் மக்கள் செல்வாக்கு தேவைப்படலாம் என பாஜக தலைமை நம்புகிறது. எனவே காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும் பாஜகவின் தமிழக தலைவர்கள் நடிகர் விஜயை ஒருபோதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க மாட்டார்கள் என்று தெரிகிறது. மொத்தத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளின் தலைமைகளுமே தாவேகாவை நேரடியாக விமர்சிக்காமல் எதிர்கால அரசியல் சமன்பாட்டிற்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளன என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் கணிப்பாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.